இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை சீலோஸ் நகரத்தினுடைய புனித டொமினிக் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் ஸ்பெயின் தேசத்தில் 11ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே இவர் ஆசீர்வாதப்பருடைய துறவு சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆவலை தெரிவிக்கிறார். முதலில் இவர் பெனடிக்டன் துறவு சபையில் ஒரு துறவியாக தன்னை அர்ப்பணித்து கொண்டாலும் பிற்காலத்தில் அரசுகளால் மக்களுக்கு நிகழ்த்தப்படுகிற துன்பங்களை எதிர்த்து கேட்ட ஒரு காரணத்தினாலும் சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சித்த ஒரு காரணத்தினாலும் அரசனுடைய வெறுப்பிற்கு ஆளாகிறார். அதற்கு பிறகு அரசன் இவரை நாடு கடத்த விரும்புகிறான். ஒரு அரசருடைய உதவியோடு புனித செபஸ்தியார் துறவு சபையினுடைய ஆதீனம் ஒன்று இருந்தது, ரிலிஜியஸ் ஆர்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதில் சென்று அங்கு சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி பிற்காலத்தில் அது புனித டொமினிக் அவர்களுடைய ஆதீனமாக மாறியது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் இறைபணி செய்வதிலும் அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதிலும் இவருடைய துறவு சபையினர் பணி செய்தார்கள் என்றும், இவருடைய துறவு சபையில் கிடைத்த வருமானங்களை வைத்து அப்பொழுது மூர் இனத்து மக்களால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மீட்டெடுக்கிற ஒரு பணியைத்தான் இந்த சீலோஸ் நகரத்தினுடைய புனித டொமினிக் அதிகமாக செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்பெயின் தேசத்தில் மிக முக்கியமான புனிதர்களில் இந்த புனித டொமினிக் அவர்களும் அடங்கும் என்பது தான் வரலாற்று உண்மை. காரணம், சமுதாய சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியவர், அடிமைதனத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மீட்டெடுத்தவர், ஏழை எளியவர்களுக்கான தான தர்மங்களை செய்தவர், அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்கிற ஒரு காரணத்தினால் ஸ்பெயின் தேசத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புனிதராகத்தான் இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மைக்கு சான்று பகர்கிற ஏழை எளியவர்கள் சார்பாக பேசுகிற ஒரு நல்ல உளப்பாங்கை இறைவன் நமக்கு தர வேண்டுமா? இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி என்பது வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை உரைத்ததைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதம் வானதூதர் கப்ரியேல் கலிலேய பகுதியில் இருந்த நாசரேத்து என்னும் ஒரு சிற்றூரில் இருக்கிற ஒரு கன்னிகை இடத்தில் அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். கன்னிகையானவள் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமான ஒரு கன்னிப்பெண். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். பிறகு வானதூதர் அவரை பார்த்து, மரியா, நீ அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் என போற்றப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தினர் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்கிற ஒரு செய்தியைத்தான் வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாள் இடத்தில் கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் நானோ கணவனை அறியேனே அப்படிங்கிற ஒரு தயக்கம் முதலில் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார் என்று தான் இந்த வாசகம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. நம்முடைய மீட்பின் வரலாற்றில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த உன்னதமான ஒரு நேரம் எதுவென்று சொன்னோம் என்றால் இந்த மங்கள வார்த்தை தான். விண்ணகமும் மன்னகமும் இணைந்த ஒரு நேரம். விண்ணகத்தில் இருக்கிற கடவுள் மன்னகத்தில் இருக்கிற ஒரு கன்னிகை இடத்துல அதிகாரத்தோடு செயல்படாமல் அவளுடைய விருப்பத்திற்காக காத்து நின்ற நேரம்தான் இந்த மீட்பின் வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுக்கு தொடக்கத்தில் குழப்பமாக இருந்தாலும், எதுவும் புரியாத ஒரு நிலையில் இருந்தாலும், தயக்கமாக இருந்தாலும், இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும், நான் இறைவனுடைய அடிமை அப்படி என்று இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு அழகான நிகழ்வையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய பேராவல் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக அவளுடைய இசைவையும் இன்றைக்கு எதிர்பார்த்து மண்ணுலக மீட்பை நமது கடவுள் இன்றைக்கு உறுதி செய்கிறார். அன்புமிக்கவர்களே, அது முதல் செய்தி. இரண்டாவது, அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திற்கு 100% நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் ஆமேன் என்று இன்றைக்கு ஒப்புதல் தருகிறார். அன்புமிக்கவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் இறைவன் நம்முடைய வாழ்வில் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய இசைவையும் நம்முடைய ஒப்புதலையும் எதிர்பார்க்கிற நேரத்தில் எந்த மனநிலையோடு நம்ம செயல்படுகிறோம், இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆன்மீகமிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய துறவு சபையில் ஒரு பிரதர் இருந்தார், டென்னிஸ் குட்டினா என்று சொல்வார்கள். அவர் ஜான்சன் லிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு பன்னாட்டு கம்பெனியில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று எங்கள் சபையில் சேர்ந்து பல ஆண்டுகள் பணி செய்து ஒரு அழகான சலேசிய சகோதரராக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து ஒரு நிறைவான ஒரு சலேசியராகத்தான் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அடுத்து எங்களுடைய சபையில் இன்னொருத்தர் கூட அவர் ரயில்வேல பணி செய்து பிறகு அந்த ரயில்வே பணியை தூக்கி எறிந்து விட்டு சலேசிய சபையில் சேர்ந்து ஒரு அருட்தந்தையாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கான காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய பார்வையில் நல்ல ஒரு அரசு வேலை, நல்ல ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு வேலை என்று கை நிறைய பணம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இறை திட்டத்தை ஏற்று துறவரத்தை ஏற்று இன்றைக்கு ஆண்டவருடைய தோட்டத்தில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய சித்தத்திற்கு எந்தவித மறுப்பும் இல்லாமல் இறைவனுடைய அழைப்பு எந்த நிலையில் இருக்குமோ, என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமோ என்று எதையுமே புரியாமல் இறை சித்தத்தை ஏற்ற அவர்கள் உண்மையாகவே புனிதத்தில் வாழ்கிறார்கள் என்று தான் சொல்லலாம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கேட்கிற நேரத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் இறை சித்தத்தை அன்னை மரியாளை போல ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.